ஓகே. இப்ப நம்ம விண்டோ ஃபங்ஷன்ல அடுத்து நம்ம பார்க்க போறது பெர்சன்ட் ரேங்க். ஓகேங்களா? சோ ரேங்க்கே நீங்க பெர்சன்டேஜா குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து பெர்சன்ட் ரேங்க் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்ப இந்த இடத்துல நம்ம ரேங்க் பார்த்தோம் இல்லையா? சோ இத எடுத்துட்டு பெர்சன்ட் ரேங்க்ன்னு போட்டேன்னா எனக்கு எல்லாம் பெர்சன்டேஜ்ல வரும். பட் பெர்சன்டேஜ் வந்து எத பேஸ் பண்ணி எதுலருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து 0 டூ 1 இவ்வளவுதான். சோ அதுக்குள்ள உங்களுக்கு எல்லாமே வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா போடுறேன் இங்க. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 0 டூ 1 தான் இதோட பெர்சன்டேஜ். எவ்ளோ ரெக்கார்ட் இருந்தாலும் 0 டூ 1 தான். அதாவது 0.01 அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல நெறைய வேல்யூஸ் வரும் இல்லையா? சோ இது டெசிமல் ஆக்சுவலா. இது டெசிமல். சோ வந்து 0.02 அப்படின்னு நான் சொல்லலாம். சோ 0.02 அப்படின்னு கூட நான் சொல்லலாம். சோ அது நடுவுல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கோ அவ்வளவும் அப்படியே வரும். சோ டெசிமல் பாயிண்ட்ஸ் இதுக்கு அதிகமா இருக்கு. அதனால 0 டூ 1. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்ல வந்து டாப் ரேங்க் எடுத்தவன் பாத்தீங்கன்னா 0ன்னு இருக்கும் ரேங்க். ரொம்ப கம்மி ரேங்க் எடுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1ன்னு இருக்கும். சோ வந்து நம்ம வந்து இப்ப அதிக வேல்யூ அப்படின்னா அது 0, கம்மி வேல்யூனா அதுதான் 1. ஓகேங்களா? சோ 0 ஏன்னா இது நம்ம வந்து இப்ப பெர்சன்ட் ரேங்க் ரன் பண்ணோடனே 0ன்னு வருது நல்ல மார்க் எடுத்தவனுக்கு அப்படின்னா ரேங்க் வந்து அந்த மாதிரி தான் வரும். பெர்சன்ட் ரேங்க் அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ப்ராடக்ட் சேல்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல 50 ரெக்கார்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து நம்ம கொரி எழுத போறோம். சோ அதே தான் ரேங்க்கு என்ன கொரி எழுதணுமோ அதே தான். பட் நான் ரேங்க்குக்கு பதிலா பெர்சன்ட் ரேங்க்னு போட்டுட்டு சேல்ஸ் அமௌண்ட்டை வச்சு நான் ஆர்டர் பை டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துறேன். அப்புறம் இதை பெர்சன்ட் ரேங்க்னு நேம் வச்சு நான் இதை ரன் பண்றேன். என்னோட 9 ஹவர்ஸ் சீக்வல் மாஸ்டர் கோர்ஸ் வீடியோ ஒரே வீடியோவாவும் இருக்கு. இல்ல நான் லெசன் பை லெசனா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 40 டாபிக்கு மேல சீக்வல்ல என்னோட ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல நான் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க லெசன் பை லெசன் வேணும்னா அங்க நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி என்னோட கம்ப்ளீட் இந்த சீக்வல் 40+ டாபிக்ஸை நான் ஒரு நோட்ஸா கன்வெர்ட் பண்ணி அப்படியே எழுதியிருக்கேன். அண்ட் இது ஃபுல்லாவே தங்கிலீஷ்ல இருக்கும். சின்டாக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு அது எல்லாமே அந்த நோட்ஸ்ல இருக்கும். அண்ட் அந்த நோட்ஸோட டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க போயிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டாபிக் கண்டினியூ பண்ணலாம். சோ நான் ரன் பண்ணேன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சோ இங்க பாருங்க இவங்க தான் அதிகமா வாங்கினது. 1000 வந்து ப்ராடக்ட் 10, 37, 19, ப்ராடக்ட் 47. இந்த 4 ப்ராடக்ட்டுக்கு தான் அதிக வேல்யூ 1000. அதே மாதிரி இந்த 1000 எல்லாமே ஒரே வேல்யூவா இருக்கு. அதனால இதோட ரேங்க் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் 915 இருக்கு. சோ இதோட ரேங்க் வந்து 0.08. சரி இது உள்ள என்ன கால்குலேஷன் நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து இதோட ஃபார்முலா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் த ரோ -1 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரோ -1. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரோ வந்து 50. 50 - 1 49. ஓகே. அப்ப இங்க வந்து நான் இதுக்கு பதிலா நம்ம 49 போடணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா ரேங்க் ஆஃப் த ரோ சோ அதுவே அதை பாத்துக்கும். சோ இப்ப நமக்கு அது தெரியணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதையே திரும்ப காப்பி பண்ணிக்கோங்க. ரேங்கையும் நம்ம எடுக்கலாம். ஓகே. சோ நான் இந்த பெர்சன்ட் ரேங்கை ரிமூவ் பண்ணிட்டு வெறும்னே ரேங்க்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ ரேங்க் சேம் அதே தான். சேல்ஸ் அமௌண்ட்டே தான். இங்க பெர்சன்ட் ரேங்க்குக்கு பதிலா நான் வந்து ரேங்க் அண்டர்ஸ்கோர் எஸ்ன்னு போடுறேன். ஏன்னா ரேங்க்ங்கிறது அந்த ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்தோம்னா ரன் ஆகாது. இப்ப நான் இதை ரன் பண்றேன். இப்ப பாருங்க எல்லாத்தோட சேர்த்து எனக்கு ரேங்க்கும் கடைசியில வந்துருச்சு. சோ 1ன்னு இருக்கு இதுக்கு. சோ இப்ப நம்ம எதுக்கு பார்த்தோம்? ப்ராடக்ட் 9. ஓகே. ப்ராடக்ட் 9ஓட ரேங்க் வந்து 5. சரி நம்ம கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். சோ கால்குலேட்டர் ஓகே. சோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் த ரோ -1 இல்லையா? இப்ப நம்ம என்ன ரேங்க் எடுத்தோம்? ரைட். சோ 5. அப்ப 5 - 1 4. ஓகே. 4 ஓகே 4 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் -1. 50 - 1 49. ஓகே 49. இப்ப பாருங்க 0.08163 வருதா? அதே தான் இங்கேயும் இருக்கு. ரைட். சோ இப்ப இது பாத்தீங்கன்னா எத்தனை 950 இருக்கோ அத்தனைக்கும் அதே தான் வந்துரும். ஓகேங்களா? சோ அடுத்து வந்து மாறும். சோ இதே உங்களுக்கு வந்து ரேங்கே எனக்கு பெர்சன்டேஜா வேணும் அப்படின்னா நீங்க பெர்சன்ட் ரேங்க் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான். சோ இன்னும் ஒண்ணு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது வந்து ரேங்கிங்ல என்டைல் மட்டும் தான் இருக்கு. சோ அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட யூடியூப் சேனல்ல நிறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் தமிழ்ல நான் ஃப்ரீயா போட்டுட்டு இருக்கேன். பைத்தானுக்கு 12 ஹவர்ஸ், சீக்வலுக்கு 9 ஹவர்ஸ், லினக்ஸுக்கு 4 ஹவர்ஸ், பிக் டேட்டா இன்ஜினியரிங்ல மட்டும் 20 ஹவர்ஸ்க்கு வீடியோ. அது இல்லாம ஏஐ, கூகுள் கிளவுட், அஜோர், AWS மாதிரி நிறைய வீடியோஸ். அதே மாதிரி ஸ்காலா, ஜாவா மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னோட சேனல்ல எல்லா வீடியோஸும் தமிழ்ல தான் இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நான் குட்டி குட்டி நோட்ஸ் அண்ட் புக்ஸை இங்கிலீஷ்லையும் தங்கிலீஷ்லையும் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் ₹3 ஆரம்பிச்சு ₹50 வரைக்கும் என் புக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க அதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு
ப்ராடக்ட் இருக்குது கால்டு tablenotfound.com. ஸோ இது லீட் கோடுக்கு ஆல்டர்னேட் மாதிரி. இதில் நீங்கள் சீக்வல், லைனக்ஸ் அண்ட் பைத்தான் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இது வீக்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான், ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் கமோடிட்டி ப்ரைஸில் தான் கொடுக்குறேன். இதோட முக்கியத்துவமே இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி இன் தங்கிலீஷ். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா கொஸ்டின்ஸுமே தங்கிலீஷில் தான் இருக்கும். அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஹின்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே தங்கிலீஷில் தான் இருக்கும். அண்ட் தென் இதுலேயே ஏடிஎஸ் செக்கரும் இருக்குது. நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்கள் ஏடிஎஸ் செக்கும் பண்ணிக்கலாம். என்னோட ப்ராடக்ட் ஃப்ரீயாகவும் இருக்குது. நீங்கள் போய் ஃப்ரீ வெர்ஷனையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டினோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.